குவைத் வான்பரப்பில் F-15 விமானம் வரும்பொழுது ஈரான் சுற்றி வீழ்த்தியிருக்கிறார்கள். முதலில் அது குவைத்துடைய விமானம் என்று சொல்லப்பட்டது. இப்போ தற்போது வெளியாக இருக்கிற செய்திப்படி அது அமெரிக்காவுடைய விமானம் தான். இவர்கள் முதலில் ஈரான் மீது பாம்பு போட்டது. அவர்கள் எங்கெங்கே ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள், எங்கெங்கே ஸ்டாக் தான் அடிச்சாங்க. அதையும் தாண்டி இவர்கள் கண்ணில் விரலையொட்டி ஆட்டுவார்கள் என்ற நிலையை ஈரான் நிரூபித்திருக்கிறது. உச்சபட்ச தலைவர் மறைந்த பிறகு இந்த நாடு எப்படி கண்ட்ரோல் ஆகுமா ஆகாதா என்ற குழப்பமான சூழ்நிலையில் கூட கெமேனி தனக்கு அடுத்தவர்களையும் தனக்கு அடுத்து வருபவர்களையும் நியமித்து விட்டு சென்றிருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கு. ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு நிஜாமுதீன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ஈரான் மீது ஏன் அமெரிக்கா, இஸ்ரேல் இப்படி தாக்குதல் நடத்துறாங்க? ஈரான் அதே போல மற்ற இஸ்லாமிய நாடுகள் மீதும் ஈரானும் தாக்குதல் நடத்துது. அமெரிக்கா மீதும் ஈரான் தாக்குதல், அமெரிக்க விமானங்கள் இதெல்லாம் சுட்டு வீழ்த்துறாங்க. இன்னொரு புறம் இஸ்ரேல் மீதும் தொடர் தாக்குதலை நடத்துறாங்க. ஏன் ஈரான் இப்படி செய்கிறது? ஏன் இப்ப இறந்து போன அவர் உச்சபட்ச தலைவரான கமேனி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு? இதனுடைய பின்னணி என்ன? உலக மார்க்கெட்டை நிர்ணயிக்கக்கூடியது இந்த அளவில் பெட்ரோல் தான். கருப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய பெட்ரோல் தான் இன்னைக்கு உலக மார்க்கெட்டை நிர்ணயிக்கக்கூடியது. அந்த மார்க்கெட் மட்டுமல்ல, அனைத்து விதமான வாணிபத்தையும் அமெரிக்க டாலரில் தான் கொண்டு செல்ல வேண்டும். தன் இஷ்டத்துக்கு டாலர்களை அடித்துக் கொள்வார்கள். இது உலகளவே அளவில் அந்த பொருளாதாரத்தை தன் கைக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்ற நிலையில தான் அமெரிக்கா இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கு. இஸ்ரேலை பொறுத்தவரை இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய ஒரு கூலி படைதானே ஒழிய ஒரு தனி நாடு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்தான் இஸ்ரேலை உருவாக்கி தன்னுடைய கூலிப்படையாக வைத்திருக்கிறார்கள். அது மனிதனை கொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப அமெரிக்காவா USSR என்ற ஒரு நிலையில மிகப்பெரிய ஒரு டைட் ஃபைட் இருந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே சோவியத் ரஷ்யா இருக்கும் பொழுது USSR என்று இரண்டு வல்லரசுக்கான பனிப்போர் நடந்துபட்டு கொண்டிருந்தது. அந்த பனிப்போரில் யார் பெரியவன் நிரூபிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது மறைந்த ஒசாமா பின் லேடன் உதவியோடு அமெரிக்கா USSR கலைந்து போக வைத்தது. கிட்டத்தட்ட USSR பல நாடுகளாக கோர்பச்சேவ் பீரியட்ல கிளாஸ்லோத் பிரஸ்ராய்கா திறந்த அமைப்பு முறை வெளியே செல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்கக்கூடிய 2 அறிவிப்பையும் கொடுக்க வைத்து, காரணம் அதிகப்படியான இராணுவ செலவின் காரணமாக அந்த நாடுகள் சிதறுண்டு கிட்டத்தட்ட 15-16 நாடுகளாக வெடித்து ரஷ்யா தலைமையில் இருந்த நாடு சுத்தமாக காலியானது. அப்போ உலகத்துக்கு சட்டாம்புள்ளை என்ற நிலைக்கு அமெரிக்கா வந்துவிட்டது. அதற்கு உதவியாக அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டவர் ஒசாமா பின் லேடன். இதுக்கு நிகழ்வுக்கு அமெரிக்காவுடைய இந்த மிகப்பெரிய வெற்றிக்கே உதவியாக இருந்தவர் ஒசாமா பின் லேடன் தான். ஒசாமா பின் லேடனை வைத்துத்தான் ஆப்கானிஸ்தானிலே அமெரிக்காவோடு போர் நடத்தி ஒசாமா பின் லேடனுக்கு கிட்டத்தட்ட அந்த காலத்தில் இந்திய ரூபாய் 500 கோடி ரூபாயை கொடுத்து அவர்கள் மூலியமா தான் தாலிபானையும் அவர்கள் தான் உருவாக்கினார்கள். என்று பிற்காலத்தில் தாலிபான்கள் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக மாறினார்கள். இந்த நிலையிலே தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட அமெரிக்கா தன்னை விட ஒரு வலுவான சக்தி வந்துவிடக் கூடாது என்பதற்காக பெட்ரோல் அதிகமாக உள்ள பிராந்தியம் மிடில் ஈஸ்ட், அந்த மிடில் ஈஸ்டில் உள்ள எல்லா பகுதியும் தன்னகத்தை கொண்டு அங்கே தன்னுடைய இராணுவ தளங்களை அமைத்து வந்தது. சவுதியிலே இராணுவ பலம் இருக்கிறது, இராணுவ தளம் இருக்கிறது, குவைத்திலே இருக்கிறது, கத்தாரிலே இருக்கிறது, பஹ்ரைனிலே இருக்கிறது, UAE இருக்கிறது, அபுதாபியில இருக்கிறது. இப்படி எல்லா நாடுகளும் தானத்தை வைத்திருக்கும் பொழுது இதற்கு அடங்க மறுத்த ஒரு நாடு ஈரான். ஈரானை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு காலத்தில் ஈராக்கை தூண்டி விட்டு ஈராக் வார் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் நடந்து 11 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டார்கள். 2 பக்கமே மிகப்பெரிய போர் நடந்தது. அதன் பிறகு ஈராக் அமெரிக்காவுக்கு அடங்க மறுத்தது. அவங்க தனித்துவமாக சதாம் ஹுசேன் எல்லாம் நினைத்தார். சதாம் ஹுசேன் மீது கெமிக்கல் பாம்பெலாம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை தூவி அந்த நாட்டை மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் கூடிய ஒரு கெமிக்கல் வெப்பன்ஸை வைத்திருக்காங்க பொய்யான குற்றச்சாட்டை கூறி அந்த நாடை துவம்சம் செய்தார்கள். கடைசியில சதாம் ஹுசேனை தூக்கிலிட்டார். ஆமா, அந்த வீடியோ காட்சிகள் இன்னமும் நம்ம மனதில் பதிஞ்சிருக்குது. சதாம் ஹுசேன் நல்லவரா கெட்டவரா என்பதை விட ஒரு நாடு அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய நிலையை நாம் கண்ணால் பார்த்தோம். அமெரிக்கா என்ற ஒரு நாடு அயோக்கியத்தனம் பண்ணி இன்னொரு நாட்டு இரான்மை மீது என்னென்ன செய்ய முடியும் என்று கடைசியில் அமெரிக்காவே சொன்னது அங்கே மாஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் பாம்புகள் இல்லை என்பதை அமெரிக்காவே ஒத்துக்கொண்டது. நம்ம இதை பார்த்தோம். சமீபத்திலே வெனின்சுலாவில்
அந்த நாட்டு அதிபர் மீது, மதுரோ மீது அவர் போதைப் பொருளை வைத்திருந்தார் என்று அவரை மட்டும் பிடித்தது பத்தாமல் அவரை மனைவியும் சேர்த்து கைது செய்து எடுத்த எடுப்பிலே அந்த நாட்டின் மீது கையில் எடுத்துக்கொண்டு பெட்ரோல் வியாபாரத்தை தொடங்கிவிட்டது. என்னிடம் வெனிசுலா பெட்ரோலை நீ வாங்க வேண்டும் என்று இந்தியாவை வற்புறுத்தி அந்த பெட்ரோலை இந்தியாவை வாங்க வைத்து சம்மதம் வைத்தது. அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு அமெரிக்காவிலிருந்து செல்லும் பொருட்களுக்கு வரி கிடையாது, இந்தியாவிலிருந்து அமெரிக்கா வரும் பொருட்களுக்கு பயணம் செய்த வரி என்று இந்தியாவையும் விளை வைத்தார். இவர்கள் உலகத்தையே தன்னுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில ஒரு காலத்தில் இங்கிலாந்து என் பகுதியில் சூரியன் அஸ்தமம் ஆகாத பகுதியே இல்லை என்று சொன்னது போல இப்ப அந்த நிலையை கொண்டு வரக்கூடிய நிலையில ஈராக்குக்கு பிறகு அமெரிக்காவிற்கு, அந்த காலத்தில் ஈராக் இருக்கும் பொழுது அடங்காமல் தானாக வளர்ந்து செல்வ செழிப்பாக மக்களை வைத்திருந்த நாடு ஈரான். ஈரானுடைய முன்னாள் அதிபராக இருந்தவர் அமெரிக்காவுக்கு நெல்லாக இருந்த காரணத்தினால அங்கே புரட்சி ஏற்பட்டு, இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டு, சியாக்களுடைய புரட்சி ஏற்பட்டு கமேனி ஆட்சி வந்தது. முதல் கமேனி போன பிறகு இவர் வந்து ஆட்சி கொண்டு வந்தார். அதனால வளர்ந்தது. ஆனால் இன்று வரை அவர்கள் அமெரிக்காவுக்கு நிகராக கொண்டு வரவில்லை. தன்னுடைய சொந்த பணத்தில் தங்கத்தில் வியாபாரத்தை தொடங்கினார்கள். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபம். இரண்டாவது, அதிகமான யுரேனியம் கிடைக்கக்கூடிய நாடாக இருந்த காரணத்தினாலே அவர்கள் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான முன்னெடுப்பை வைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. நான் நியாயமாக ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அமெரிக்கா அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளலாம், இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்துக் கொள்ளலாம், ஈரான் மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. இது என்ன அநியாயம்? உலகத்தில் முதலில் அணு ஆயுதத்தை பயன்படுத்திய நாடு எது? அமெரிக்கா தானே. இன்று வரை புல் பொண்டு முளைக்காமல் ஜப்பானில் 2 பகுதிகள் இருக்கிறதவே, நாகசாகி, ஹிரோஷிமா என்ற பகுதிகள் இருக்கிறதே. லட்ச மக்கள் இன்றளவு ஊனமுற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அவ்வளவு கொடூர புத்தி படைத்தவர்களோ அமெரிக்கர்கள். அவர்கள் வைத்துக் கொள்வார்களாம், மற்ற நாடு வைத்துக் கொள்ளக்கூடாதாம். இதெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சுதந்திரமாக வியாபாரம் பண்ணியதன் விளைவு. உளவுத்துறையை வைத்து அவர்களுடைய மூமெண்ட்டை அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. பார்த்துக்கிட்டே வந்து பேச்சுவார்த்தை என்ற ரீதியில் அவர்கள் கவனத்தை சிதறடித்து. இல்லை, அதான் இப்போ நம்ம அயதுல்லா அலி கமேனி இப்போ கொல்லப்பட்ட உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர், அவர் வந்து எப்படி கொல்லப்பட்டார், அது என்ன நடந்துச்சு? ஏன்னா 3 கட்ட பேச்சுவார்த்தை ஓமன் ஏற்பாட்டில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடத்த போறதா பத்திரிகைகள்ல செய்தி வந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழலில் எப்படி வந்து அயதுல்லா அலி கமேனியை எப்படி கொன்றாரு? பேச்சுவார்த்தையே ஒரு போலியான அமெரிக்காவால் டிப்ளமசியாக ராஜேந்திர முறைப்படி பேச்சுவார்த்தையின் போது பயப்படாமல் வெளியே வருவார்கள், இவர்களை கண்ட ரூட்டு போட முடியல என்ற காரணத்தினால அவர்கள் வெளியே வைப்பதற்காக வரக்கூடிய பேச்சுவார்த்தை தான் நடந்தது. அதில் ஏமன் ஏமாற்றப்பட்டது. ஏன்னா ஏற்கனவே வந்து ஈரானில் உள்ள இராணுவ தளபதிகள் இன்னும் சில பேரையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொலை செய்தார்கள். கிட்டத்தட்ட 12 பேர் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். அதேமாதிரி ஹமாஸுடைய ஒரு தளபதி ஈரானில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ற பொழுது அவர் சென்று இந்த பெட்ரூமில் பாம்பை வெடிக்க வச்சு சிதறடித்தார்கள். இப்படி அவர்களை தொடர்ந்து சிஏஏவும் மொசாதும் வாட்ச் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கமேனி மட்டும் இடம் மாறி 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 தப்பிச்சுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவர் 2 பேர் தைரியசாலி. இப்போ இந்த பேச்சுவார்த்தை தொடங்கின பிறகு நான் 1 கொடுக்குறேன், 2வது பேச்சுவார்த்தை, 3வது பேச்சுவார்த்தைன்னு வரும்போது பேச்சுவார்த்தை நேரத்தில் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்ற நிகழ்வை உற்பத்தி பண்ணி அதற்கு சாதகமாக பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் ஏதோ பயன்படுத்தி விடுவார்கள் என்ற பயத்தில் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு போரை தூண்டிவிட்டு அந்த போரில் கூட எல்லா போரையும் மக்கள் இறக்க விட மாட்டேன், எந்த போர் வளத்தில் நடக்கக்கூடாது, எனக்குத்தான் நோபல் பரிசு வேண்டும் என்று எல்லா போருக்கும் வரிந்து கொண்டு கொண்டு சமரசம் செய்த ட்ரம்ப், நான் பாகிஸ்தான் ஆகாசமாக தலையிட மாட்டேன் என்றும் நான் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் என்றும் அறிவிப்பை கொடுத்து இதையெல்லாம் செய்து அழகாக கொண்டு வந்து ஒரு ஈரானை ஒரு நிராயபன சூழ்நிலைக்கு வந்த வயிற்றில் சரியாக குறிவைத்து சரியான நேரத்தில் அடித்து விட்டார்கள். இதுதான் காரணம். இது ஒரு நயவஞ்சகமான ஒரு நாட்டின் இறையாண்மையில் தலையிடக்கூடிய மிக மோசமான விளைவு. இது ஒரு அரச பயங்கரவாதம், தீவிரவாதம். இது உலகளவிய பயங்கரவாதம் என்று தான் சொல்ல வேண்டும். இதுதான் நிலை. இந்த நிலையில தான் கொல்லப்படுகிறார். கோழைத்தனமான நிலை. அவருடைய மருமகன், பேரக்குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இராணுவ அமைச்சர் கொல்லப்பட்டிருக்கிறார்.
அந்த மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இல்லாத அளவிற்கு இவ்வளவு பெரிய போரிலும் வெளியே வந்து அவருக்கான கண்ணீரை சிந்துகின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ உலகம் ஃபுல்லாக அந்த பிரச்சனை வலுப்பட்டு திரும்பி கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கா தான். முதல்ல அமெரிக்காட்ட இருந்து உலக மக்கள் வலியுறுத்தி அந்த அந்த அணு ஆயுதங்களையும் இது போன்ற உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய விமானந்தகி கப்பல்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு ஒரு புதிய செய்தி வந்து வெளியாகிருக்குது. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிசக்தி வாய்ந்த இந்த F-15 அப்படின்ற விமானத்தை ஈரான் வந்து வீழ்த்தி இருக்கிறார்கள், வான்வெளியிலேயே சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் உண்மையா? அதனுடைய பின்னணி என்ன? குவைத் வான்பரப்பில் F-15 விமானம் வரும்பொழுது ஈரான் சுற்றி வீழ்த்தியிருக்கிறார்கள். முதலில் அது குவைத்துடைய விமானம் என்று சொல்லப்பட்டது. அது அமெரிக்காவிலிருந்து விலக்கி வாய்ந்த விமானம். இப்போ தற்போது வெளியாக இருக்கிற செய்திப்படி அது அமெரிக்காவுடைய விமானம்தான். இன்னொன்று சொல்ல போனால் இவர்கள் முதலில் ஈரான் மீது பாம்பு போட்டது அவர்கள் எங்கெங்கே ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள், எங்கெங்கே ஸ்டாக் வைத்தான் அடித்தாங்க. அதையும் தாண்டி இவர்கள் கண்ணில் விரலை ஒட்டி ஆட்டுவார்கள் என்ற நிலையை ஈரான் நிரூபித்திருக்கிறது. உச்சபட்ச தலைவர் மறைந்த பிறகு அந்த நாடு எப்படி கண்ட்ரோல் ஆகுமா ஆகாதா என்ற குழப்பமான சூழ்நிலையில் கூட கெமேனி தனக்கு அடுத்தவர்களையும் தனக்கு அடுத்து வருபவர்களையும் நியமித்து விட்டு சென்றிருக்கிறார் என்ற செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கு. எத்தனை பேர் அப்படி நியமிச்சிருக்காங்க? கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு பண்ணியிருப்பதாக சொல்லப்படுது. என்று சொன்னால் இவர் யாரை கொண்டு வந்து சென்றாலும் இவர்கள் செய்து விடுவார்கள் என்ற நிலையில நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஐநா சார்பான உலகளவிய நிறுவனமான இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன் ஒன்று இருக்குது. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன் ஒன்று இருக்குது, IAEA. அவன் சொல்கிறான் ஈரானில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக உறுதி செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறான். அதை தூக்கி அவர் ஐநா சபையை தூக்கி போட்டு புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்க முற்பட்டவர். ஐநா சபையை என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வைத்தான நிறுவனமே அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து வல்லரசு நாடுகளுடைய கூட்டமைப்பு தானே ஒழிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. செக்யூரிட்டி கவுன்சிலில் 6 நாடுகள் தான் இருக்கின்றன. 5 கோடி 10 கோடி உள்ள நாடுலாம் இருக்குது. இந்தியாவுக்கு இருக்கா? அவரு இந்த உலகத்திலே பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு கிடையாது. அப்போ மக்கள் தொகை அடிப்படையில் அல்ல, இராணுவ தளவாடங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் அங்கே ஆயுதங்களை வைத்து தான் அவர்கள் சொன்னால். அது மட்டுமல்ல, ஃபிஃபா என்ற ஃபுட்பால் கிளப் இருக்குது. 200 நாடுகள் ஃபிஃபால மெம்பரா இருக்குது. ஐநா சபையில் எத்தனை நாடு மெம்பரா இருக்கு? 176 நாடுகள் மெம்பர். அப்போ நான் கேட்கிறேன், ஐநா சபையை விட ஃபிஃபா ஃபுட்பால் கிளப் பெரிய அமைப்பு அப்படிதானே வரும்? ஆமா. இல்ல இது இலங்கையில பார்த்தோமே, ஈழத்துல இந்த ஐநாவோட பவர் என்ன அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஏதோ கத்திக்கிட்டு மக்களுக்கு சில செய்திகளை சொல்லிட்டு இருப்பார்கள். அதனால அதுபோலதான ஒழிய இப்ப உலக சட்டாம்பிள்ளையாக அமெரிக்காவும் அவனுடைய கைகூலி கூலிப்படையாக இஸ்ரேலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கு. சார், மோடி இஸ்ரேல் போறாரு, அங்க ஒரு உயரிய விருது கொடுக்குறாங்க. இந்தியா தாய் நாடு, இஸ்ரேல் வந்து தந்தை நாடு அப்படின்னு வந்து மோடி பேசுறாரு. அதற்கு பிறகு இப்படி ஒரு தாக்குதல் வந்திருக்குது. இதுல இவர் போனதனுடைய நோக்கம் என்ன? அது எப்படி அரசியல் ரீதியா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவருக்கு கொடுக்கக்கூடிய அரசியல் அழுத்தம். இவரால் சுதந்திரமாக இந்தியாவை மோடியால் ஆள முடியவில்லை. இந்தியாவால் சுதந்திரமாக ஆள முடியவில்லை. வாஜ்பாய் அவர்கள் இருக்கும் பொழுது ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்தது. வரும்பொழுது வாஜ்பாய் அவர்கள் மிக தைரியமாக ஈராக்கில் பெட்ரோலை வாங்கி விற்று கொண்டிருந்தார். அதைத்தான் இப்போ இவர் பின்பற்றுறார். இப்போ அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை வரும் பொழுது இந்தியா ரஷ்யாவிடம் பெட்ரோல் வாங்கியது. அதே மாதிரி ஈரானிடம் பெட்ரோல் வாங்கியது. இப்போ ரஷ்யாவிடம் பெட்ரோல் வாங்கக்கூடாது, நான் வாங்கினால் 50% வரி விதிப்பு என்று சொல்லி கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஈரான்கிட்ட பண்ணணும். ஈரான்கிட்ட சொல்லும்போது வெளிப்படையாக சொல்ல முடியல. இப்போ இஸ்ரேலில் கூப்பிட்டு வச்சு நீ அங்கேயும் வாங்கக்கூடாது அப்படின்னு போட்டார்கள். 2 நாளும் போய் உட்காருது. உனக்கும் வரி வேணாம் எனக்கும் வரி வேணாம் தானே பேசிட்டு வரணும். ஆனால் என்ன வரிக்கு எழுதியிருக்கிறாங்க? அமெரிக்க பொருட்கள் இந்தியா வந்தால் வரி இல்லை, இந்தியா பொருள் அமெரிக்காவுக்கு போனா வரி 15%, இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போனா விசாவே தரமாட்டேன். இது என்ன பண்ணும்? அப்போ இந்தியாவை ஆள்வது ட்ரம்பா அல்லது நமது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களா என்பதை யோசிக்க வேண்டும். ஓகே, அப்ப ராகுல் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட பேசியிருக்கிறாரு, எப்ஸ்டைன் ஃபைல்ஸால தான் மோடி காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே வலியுறுத்தி பேசிட்டு இருக்கிறாரு.
அதுக்கு அவர் பதில் சொல்லணும்ல. ராகுல் அவர்கள் தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் உலகம் ஃபுல்லாக கசிந்த தகவல், தனக்கு கிடைத்த தகவல் உலகம் ஃபுல்லாக கசிந்த தகவலின் அடிப்படையில் அவர் சொல்கிறார், நாங்கள் அந்த நாட்டுக்காக செஞ்சோம், அதுக்காக செஞ்சோம். நாட்டுக்காக எனக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க, இது வாயில் சொல்கிறதுக்கே குசமாக இருக்குது. இந்த மாதிரி வேலை இது இப்படி இல்லாமல் கொண்டு போய் ஆள்வல் அனுப்பி செட்டப் பண்ணியா செய்ய முடியும்? அப்படி செஞ்சாலும் பாரதத்துடைய கலாச்சாரத்திற்கு இது ஏற்புடையதா? நாட்டு நலனுக்காக செய்தோம் என்று சொன்னால் இப்படி செய்வது பாரதத்துடைய கலாச்சாரத்துக்கு ஏற்புடையதா? அப்போ அதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்படி நீங்கள் போடக்கூடிய ஒப்பந்தங்கள் நேரடியாக இந்திய அரசுக்கு வருகிறதா? இப்போ நீங்கள் ஒரு பெட்ரோலியத்தில் போய் ஒப்பந்தம் போடுறீங்க, ஒரு நிலக்கரி தூக்கி ஒப்பந்தம் போடுறீங்க, அது நேரடியாக வருமா? அதானிக்கு அம்பானிக்கு செல்லுமா? இந்த பலன் யாருக்கு செல்லும்? நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கால்வாசி ஒர்க்கு ஒரு நாட்டில் போய் எடுக்கலாம், அது வந்து அதானியோ அம்பானியோ யாராவது ஒருத்தர் தான் அனுப்புறாங்க. இந்தியா சார்பாக போய் இந்த வேலையை பார்க்குறாங்க. அதோட வரிகள் வாய்தாக்கள் வருமானங்கள் வேண்டாம் இந்தியாவுக்கு வருமே ஒழிய நேரடியாக அந்த தொழிலை பெரும்பாலான தொழில்களை இந்தியா செய்வதில்லை. இப்போ இந்த நிலையை நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு இஸ்ரேலை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாங்க? முதல்ல உங்களை வந்து அமெரிக்கா கூப்பிட்டாரு, நீங்கள் போனீங்க. எல்லா 5வது அதிபராக நீங்கள் போய் பெருமை பண்ணீங்க. எல்லா அதிபர்களையும் ட்ரம்ப்போ அல்லது ட்ரம்ப்ளுடைய துணை ஜனாதிபதியோ வந்து வரவேற்றாங்க. நீங்கள் போகும்போது ஒரு வேலைக்கரப்புன்னு வரவேற்றாங்க. அந்த காட்சி, காணொளி காட்சி வெளியானது. ஏன் இந்த நிலை? இவ்வளவு பெரிய நாடால தன்னிறைவாக இருக்க முடியாதா? இந்த அவல நிலை தேவைதானா? எதற்கு அமெரிக்கா சார்பு அரசியலுக்கு நீங்கள் செல்ல விரும்பவில்லை, ஆனால் வலுக்கட்டாயத்தின் பேர் நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் சரியாக தான் போனீங்க. நான் அமெரிக்கிட்ட ஆயில் வாங்க மாட்டேன், ரஷ்யாட்ட வாங்குறேன், ஈரான்ட்ட வாங்குறேன், சரியாக தான் போனீங்க. ஆனால் இன்று அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வெனிசுலாவில் அமெரிக்காவிற்கின்ற ஆயிலை வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்திருக்கிறதற்கான காரணம் என்ன? இதை குறித்து ஏன் வாய் திறக்க மாட்டாங்க? அதை அவங்க சொல்லணும். யாருமே பேச மாட்டாங்க. பியூஷ் கோயலை கேட்டா நீங்க வந்து ஜெய்சங்கரை கேளுங்கன்றாரு. ஆமா, ஜெய்சங்கர் வந்து நீங்க பியூஷ் கோயலை கேளுங்கன்றாரு. எல்லாமே வந்து அழுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதான் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இது எல்லாமே அமெரிக்காவினுடைய அந்த பிடிதான். ஆமா, அமெரிக்காவுடைய பிடி. ஒண்ணு வேணாங்க, உங்க கட்சிக்காரரு சுப்பிரமணிய சுவாமி, நீங்க ராகுல் காந்திக்கு போக வேண்டாம், உங்கள் கட்சிக்காரர் சுப்பிரமணிய சுவாமி கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ற. அவர் ஒண்ணுக்கு கேட்கிறார், அதுக்கு பதில் சொல்லலாமே. உங்க கட்சிக்காரர் கேட்கிற கேள்வி கேட்பலாம், அவர் நீக்குங்க, கட்சியை விட்டு நீக்குங்க. அந்த தைரியம் கூட இல்லை. உங்களை அதிகமாக விமர்சனம் பண்ணக்கூடியவராக இன்று இருப்பவர் சுப்பிரமணிய சுவாமி தான். அவரை கட்சி விட்டு நிற்குங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ராகுலுக்கு தான் பதில் சொல்லல, உங்க கட்சிக்காரர் பதில் சொல்லணும்ல. இன்னும் நிறைய பேசுனா அதுக்கு ஒரு பேர். இப்போ அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் வந்து சொன்னாரு, அதாவது அவங்க தாக்குதலை நிறுத்திட்டு எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து வர ஈரான் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து அவர் சொன்னார். அமெரிக்க ஊடகங்களும் அப்படிதான் வந்து செய்தியை வெளியிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து ஈரானினுடைய உயர் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய செக்ரட்டரி அலி லாரிஜானி அவர் வந்து சொல்லிட்டாரு, நாங்கள் அப்படிலாம் எங்கேயுமே சொல்லலை, நாங்கள் வந்து இந்த சண்டையை வந்து தொடரப்போகிறோம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து இது என்ன 4 வாரத்தில் இது முடிஞ்சிடும், இதை நான் தொடர்ந்து வந்து நடத்த போறேன் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு. இதுக்கான முடிவு என்ன? இது என்ன மாதிரியான தாக்கத்தை? என்னை பொறுத்தவரை எப்படி ஈரானை பிடித்து அதில் உள்ள ஆயிலை எல்லாம் சக் பண்ணி எடுத்து விட்டு அதை வெறும் கட்டாந்தரையாக விட்டு சென்றார்களோ, இன்று வெனிசுலாவை பிடித்து அதோடைய எல்லாத்தையும் எடுத்துருக்கிறார்களோ, அரப் ஸ்பிரிங்கில் லிபியா கடாஃபியை கவிர்த்து அந்த நாட்டை எப்படி கபாலிகரம் செய்தார்களோ, அதே நிலையில் இந்தியாவில் எப்படி வரி போட்டு சுரண்ட போகிறார்களோ, அதே நிலையில் ஈரானை கையில் எடுக்க வேண்டும். அது உள்ள எண்ணெய் வளங்களையும் அந்த கடல் பகுதி பரப்புகள், முக்கியமான பரப்பு, அதையும் கைப்பற்றி தான் முடிந்தவரை சுரண்டி தள்ள வேண்டும் என்ற நிலையிலே தான் அவர் இருந்திருக்கிறார். அது கிடைக்கும் வரை ஓய மாட்டார். அணு ஆயுதமே வந்து இல்லையா ஈரான்கிட்ட? கொமேனி மேல இருக்கிற குற்றச்சாட்டே அதுதானே. அவர் வந்து அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறார், இது வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்குது. அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தை ஸ்பெஷல் ஏவுகணை மூலமாக பூமிக்குள் சென்று எத்தனையோ மீட்டருக்கு ஆழத்தில் சென்று அடித்து ஒழித்து விட்டோம், இனி அவர்கள் எந்திரிக்க முடியாது என்று நாம் சொல்லலையே. ட்ரம்ப் வாயால் அவங்க உள்ள இராணுவ அதிகாரிகளை சொல்லு, ட்ரம்ப் வாயாலே சொன்னார். அப்போ அந்த அணு ஆயுதத்தை உடைச்சிருந்தா அல்லது போட்ட நிறையா பாம்பில் ஏதாவது ஒன்று பட்டிருந்தா கூட அந்த கசிவுகள் ஏற்பட்டிருக்குமே. கசிவுகளை ஈரானால் கட்டுப்படுத்த முடியாத, அப்போ இல்லாதவனை சொல்வார்களா? சரி, ஓகே, கொமேனி என்ற ஒரு ஆதிக்க சக்தி
அவருடைய இறப்புக்கு பிறகு கூட அந்த அணுசக்தி பயன்படாமல் அந்த நாட்டில் இருக்கும். இப்ப இது வந்து ஒரு சுத்த பொய், பச்சை பொய். எப்படி ஈராக் மீது கெமிக்கல் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்களோ அதே போன்ற ஒரு பொய், எப்படி வெனிசுலா அதிபர் வந்து போதை மருந்து வைத்திருக்கான்னு சொன்னார்களோ அது போன்ற ஒரு பொய். ஒரு அதிபரே போதை மருந்து செய்யற அளவுக்கு அவருடைய என்னங்க வாண்டட் இருக்கு? ஒரு நாட்டே இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்கிறான், இந்தியா உலகத்திலே அதிகமான பெட்ரோலத்தை வச்சுட்டு இருக்கிறான், அதுல கமிஷன் அடிச்சா கோடிக்கணக்கில் வரும். அவன் வந்து போதை மருந்து வந்து அமெரிக்கா வந்து வித்தானா? அவன ரோட்ல போற புறம்போக்கு போயில ஒரு இது சொல்றத கூட மக்கள் ஏத்துக்காங்களா வேண்டாமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லையே. உங்களுடைய தீர்மானம், வரி போர்டுடைய தீர்மானத்தை உங்களுடைய நீதிமன்றமே தகர்த்தெறிகிறது. அயதுல்லா அலி கமேனி இவர் வந்து இந்திய வம்சாவளியை வந்து சார்ந்தவர், யூபி அப்படின்னு வந்து சொல்றாங்களே, அதனோட பின்னணி என்ன? அதே போல அவர் ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு தனிப்பெரும் தலைவரா? ஏன்னா காஷ்மீர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒட்டுமொத்த காஷ்மீரே வந்து ஒரு மாசான போராட்டத்தை வந்து நடத்தியிருக்கிறாங்க. மக்கள் வந்து மைக்ரேட் நாடோடிகளாக புலம்பெயர்ந்தக்கூடிய நிலையில் காலத்தில் இந்தியாவை நோக்கி வந்தவர்கள் மீண்டும் அவர்கள் புலம்பெயர்ந்து மீண்டும் ஈரானுக்கு செல்கிறார்கள். அந்த வகையில் கொமேனியுடைய குடும்பம் இந்திய பகுதியில் வாழ்ந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் அங்கே சென்றதற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டு அவர் இந்திய வம்சாவளி, அதாவது இந்தியாவில் வம்சாவளி என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு பக்கம். முஸ்லிம்களுடைய தலைவராக கமேனி என்று சொன்னால் முஸ்லிம்களில் 2 பிரிவு இருக்கிறது. சியா, சுன்னா என்று 2 பிரிவு இருக்கிறது. சன்னி அப்படின்றாங்க. சன்னி, சுன்னா தமிழில் சுன்னாங்கபாங்க, சன்னி. சன்னி, சியா. ஓகே. சியா பிரிவுடைய ஈரானுக்கான உச்சபட்ச தலைவராக கமேனி இருந்து கொண்டிருக்கிறார். ஓகே. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஆயத்துல்லா என்ற பதவி, அதுக்கு பேர் ஆயத்துல்லா என்ற பதவி. ஆயத்துல்லாங்கிறது பதவி. கமேனி அது பேரா? பேரு ஆயத்துல்லா கமேனி. அது அந்த ஆயத்துல்லா வந்து ஈரானுக்கான ஆயத்துல்லாவாக அங்கே மத ஆட்சி நடைபெற்ற காரணத்தினால மக்களாட்சியில் தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிபர்கள் எல்லாம் உச்சபட்ச தலைவருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ஆனால் செயல்படுத்தக்கூடிய அதிகாரம், முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்கிக்கணும், இந்த மதச்சபையில் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிறாங்க ஒரு ஆயத்துல்லா. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு ஆயத்துல்லா. பஹ்ரைனுக்கு ஆயத்துல்லா இருக்கிறாரு. எங்கெங்க மக்கள் இருக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா புத்த மத தலைவராக தலாய் லாமாவை கொண்டாடுகிறார்கள். தலாய் லாமா புத்த மதத்துக்கும் தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிறகு இன்னொரு ஆளை தேர்ந்தெடுப்பார்கள். இப்ப இந்த தலாய் லாமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இன்னொரு தலாய் லாமை சைனா ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த தலாய் லாமா புத்த மதம் இருக்கக்கூடிய சைனாக்குள்ள செல்ல முடியாமல் இந்தியாவிலே அவர் வந்து அகதி அந்தஸ்திலே சுற்றி கொண்டிருக்கிறார். அமெரிக்காவும் இந்தியாவும் அவர்களுக்கு நிதியை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது போல ஒரு சியா முஸ்லீம் என்ற அமைப்பினுடைய தலைவர் ஒழிஞ்சு சன்னி முஸ்லீம்கள் தலைவராக மாட்டார். ஆனால் இன்று சன்னி முஸ்லிம்களும் முழுக்க முற்றிலுமாக இவருடைய இந்த படுகொலை கண்டிக்கிறார்கள். காரணம், இது ஒரு மிகப்பெரிய படுகொலை. ஒரு இன்னொரு நாட்டு இறையாண்மையை பூந்து கொலை செய்வது என்பது மிகப்பெரிய படுகொலை. அமெரிக்கா இடையில வந்து தூவி விட்டுச்சு, அங்கே பிரச்சனையை கிளப்பி விட்டுச்சு. ஈரான் அதிபருக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது அப்படின்ட்டு கொஞ்சம் அங்கங்கே நடந்தது உண்மை. எல்லாம் உங்களுடைய தூண்டுதல் நடந்தது. இன்னைக்கு அவர் இறப்பில் வானில் குண்டுமலை போய்கிறதுன்னு தெரிந்தும் லட்சோப மக்கள் அங்கே குவிகார் என்று சொன்னால் குண்டுமலை பொழியெல்லாம் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அங்கே ஒரு ஆள் நவரத்து கூட இடம், நம்ம காணொலியை பார்த்தோம். அந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு ஆள் அங்கங்கே நவரத்து கூட இடம் இல்லை. அவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குது. இவ்வளோ பெரிய வாரிலையும் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தி அந்த அடக்க ஸ்தலத்தை எந்த விதத்திலும் சமரசம் இல்லாத தலைவராக கமேனி அவர்கள் சமரசம். அவங்க சொல்கிறாங்களே சரணடைய வந்தாரலாம், ஒத்துக்கிறேன் வந்தாரலாம், அதெல்லாம் கதை. ஒத்துக்கிறேன் வந்தால் ஏன் இந்த நிலம் இருக்குது? ஒத்துக்கிறதான் முடியாது, அவரை கண்ட்ரோல் பண்ண உங்களால் முடியாது. ஆகவே அந்த வகையில் சாகும் வரை போராளியாக அவர் மரணித்து விட்டார் என்பதுதான் உண்மையான நிலை. இதில் எந்த மாற்று கருத்தையும் எடுத்துக்க வேண்டிய முடியாது. அதற்கான வாய்ப்பை 1% கூட அவர் கொடுக்கவில்லை, கவலைப்படவில்லை, கதறவில்லை. இந்த போரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பேசலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய நேயர்களுக்காக நீங்கள் விரிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.